சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். சட்டமன்றத்தில் இன்று மே 13, 2026 நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி ஆற்றிய உரையும் அதற்கு முதல்வர் விஜய் காட்டிய எதிர்வினையும் அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் கூற வேண்டும். சௌமியா அன்புமணி பேசும் பொழுது முதல்வர் விஜய் குறிப்பு எடுத்த அந்த தருணம் மற்றும் அவர் பேசிய சௌமியா அன்புமணி பேசிய முக்கியமான தகவல்கள் என்னவென்றால், சமூக மற்றும் சாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அவர் பேசும் பொழுது கூறினார். பாமகவின் நீண்ட கால கோரிக்கையாக சாதி வாரி கணக்கெடுப்பை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். அடுத்ததா பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் கல்வி வேண்டுமாம். சட்டமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் பெண் கல்விக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவரால் இந்த ஒரு நேரத்தில் சட்டமன்றத்தில் வைத்து கேட்கப்பட்டது. அடுத்ததா துணிச்சலான முடிவு என்ன தெரியுமா? அரசியல் மாற்றத்திற்கான இளைஞர்களும் புதிய கட்சிகளும் கைகோர்ப்பது தமிழகத்திற்கு ஒரு புதிய விடியலை தரும் என்றும் அனைவராலும் குறிப்பிட்டு பேசப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் விஜயின் இந்த ஒரு நிலைமை, விஜய் முதல்வராக பொறுப்பேற்று இத்தனை கட்சிகளை உள்ளடக்கியும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கப் போகிறது என்பது போலவும் அவர் பேசுகையில் கூறியிருக்கிறார். முதல்வர் விஜய் பேப்பரில் எழுத தொடங்கியது என்னவென்றால், சௌமியா அன்புமணி பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விஜய் தனது மேஜையில் இருந்த பேப்பரில் சில குறிப்புகளை எழுத தொடங்கினார். இதற்கான பின்னணி காரணங்கள் என்னவென்றால், பாமகவின் ஆலோசனைகள், சௌமியா அன்புமணி முன்வைத்த சாதி வாரி கணக்கெடுப்பு தொடர்பான தொழில்நுட்ப தகவல்கள் மற்றும் பாமகவின் நிலைப்பாட்டை விஜய் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று அனைவராலும் இந்த ஒரு நேரத்தில் பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, நிர்வாக ரீதியிலான கவனங்கள். முதல்வர் விஜய் தான் ஒரு கவனிக்கும் முதல்வர் என்பதை காட்டக்கூடிய வகையிலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் கூறுகின்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உடனடியாக அவர் செயல்படுத்தக்கூடிய நோக்கில் குறிப்பை எடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். மூணாவது மரியாதை. சௌமியா அன்புமணி பேசும் பொழுது அவர் முன்வைத்த தரவுகளை குறித்து கொண்டது அவர் மீது விஜய் வைத்துள்ள மரியாதையாகவும் பாமகவின் கருத்துக்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாகவும் இது அனைவராலும் பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாம இந்த சௌமியா பேசிய மாற்றங்கள் சுவாரஸ்யமான சில தகவல்களாகவும் இருந்தது. பெரியார் மற்றும் காமராஜ் மேற்கோள்கள் போல தனது உரையில் பெரியார் மற்றும் காமராஜரின் கொள்கைகளை மேற்கோள் காட்டி தமிழகம் ஒரு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும், முந்தைய அரசியலில் எப்படி இருந்ததோ அந்த ஒரு மாற்றமானது இப்பொழுது விஜயின் அரசியலில் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்ற ஒரு தகவலிலே முன்வைத்தார். அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் நினைவாக பிரேமலதா விஜயகாந்த் முன்னதாக பேசியதை தொடர்ந்து சௌமியாவும் கேப்டன் விஜயகாந்தின் துணிச்சலை நினைவு கூர்ந்து இந்த ஒரு நேரத்தில் அவரும் பேசத் தொடங்கினார். அந்த சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஒரு வேண்டுகோளையும் வைத்தார். தம்பி விஜய் அவர்கள் பழைய அரசியலிலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய நிர்வாக பண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவருடைய உரையையும் இந்த ஒரு நேரத்தில் முடித்து விட்டார். சட்டமன்றத்தில் இருந்தவர்களின் எதிர்வினைகள் என்ன தெரியுமா? சௌமியா அன்புமணி பேசும் பொழுது முதல்வர் விஜய் குறிப்பு எடுத்ததை சபாநாயகர் பிரபாகர் கவனித்து முதல்வர் அவர்களை எதிர்க்கட்சி உறுப்பினரின் பேச்சை இவ்வளவு அக்கறையுடன் கவனித்து குறிப்பு எடுப்பது பாராட்டுக்குரியது என்று சபையில் பதிவையும் செய்துவிட்டார். இது அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு கோபத்தையும் விஜய்க்கு எதிராக கிளப்பவும் செய்தது. ஆனால் இதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன தெரியுமா? சௌமியா அன்புமணி மற்றும் முதல்வர் விஜய் இடையேயான இந்த நாகரிகமான அரசியல் உரையாடல் தமிழக சட்டமன்றத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு ஆரோக்கியமான விவாத சூழலை உருவாக்கியுள்ளது. குறிப்பா பாமகவின் ஆதரவு இந்த அரசுக்கு மறைமுகமாக தேவைப்படும் சூழலில் இந்த ஒரு தருணம் மிக முக்கியமானது என்று அனைவராலும் குறிப்பிடப்பட்டு வருகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இனிமேல் நடக்கப் போவது என்ன, விஜய் அடுத்து என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை. உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் தெளிவாக நீங்கள் கூறவும் வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி.